வணக்கம். இரவு நேரத்தில் யாழ்ப்பாண நகரத்தின் சில பகுதிகள் எப்படி இருக்குன்னு தான் காட்டப்புறம் பாருங்க. இப்போ இது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய மத்திய பகுதி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இரவிலும் கூட இப்போ கொழும்பு மாதிரி எங்களுடைய பகுதிகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகள் வந்து கொழும்பு மாதிரி சரியான வியாபாரங்கள் இடம்பெற பகுதியாக மாறி இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இதில் நான் உங்களுக்கு இந்த கேகேஎஸ் வீதின்ற சில பகுதியில் பார்க்குறேன். இதை பாருங்கள், இதில் வந்து இந்த கடை தொகுதிகள் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும். வைத்தியசாலை வீதி பகுதி இப்படியே போய் இருமருங்கும் பார்த்தீங்களா, நீங்கள் நிறைய வாகனங்களை பார்க்க முடியும். இந்த வியாபார ஸ்தலங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள் தான் இது இடம். இதில் கருவாட்டு கடை சந்தின்னு சொல்லப்படுற சத்திர சந்தி உங்களுக்கு காட்டுறேன். அதில் இருந்து கேகேஎஸ் வீதியில் எவ்வளவு மக்கள் நெரிசலாக பயணம் செய்கிறாங்கன்னு பார்க்கக்கூடியமா இருக்கும் பாருங்கள். யாழ்ப்பாணம் நிறையவே மாறி போயிருக்குது. அதிகளவு மக்கள் வந்து பொருட்களை கொள்ளைன செய்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து போகிற காட்சியில் பார்க்கலாம். பாருங்கள், கலர் லைட்டில் எவ்வளோ ஒரு க்ரௌட் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கலர் லைட்டில் க்ரீன் சிக்னல் விழுந்துட்டுது. இதில் போகலாம் தொடர்ந்து. இவ்வளவு நேரம் இதில் காத்திருந்து தான் மக்கள் பயணம் செய்கிறார்கள். விரைவாக போக வேண்டும், இல்லாட்டி அடுத்த சிக்னல் விழுந்துடும். ஃபோன் அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். சிக்னல் விழுந்துட்டுது, அதுக்கிடையிலேயே நான் அதை போயிடணும். பயணங்கள்லாம் குயிக்காக வேறு வலிக்கட்டு பாருங்கள். நிறைய வாகனங்கள் அவசரமாக போய்கொண்டிருக்குது. நான் இப்போ போய்கொண்டிருக்கிறது வந்து கருவாட்டு கடை சந்தின்னு சொல்கிறேன். இந்த சத்திர சந்தியால் திரும்பி நேராக கேகேஎஸ் வீதியில் போய்கொண்டிருக்கிறேன். இருமருங்க கடைகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பாருங்கள், ஆடை கடைகள் இருக்குது. இங்கால வந்து ஆயில் வீத விற்பனை நிலையங்கள் இருக்குது. பலசரக்கு விற்பனை நிலையங்கள் இருக்குது. இந்த சில்வர் சாமான்கள் இருக்குது. அப்படி ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் உற்பத்திகள் அப்படி நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்குது. இங்கே வந்து இந்த வாகனங்களிலெல்லாம் வந்து தென்பகுதியிலிருந்து எல்லாம் மக்கள் வந்து இங்கே சாமான்களை கொள்ளைனவு செய்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது. இந்த பூக்கடைகள் கூட இருக்குது. இதில் பூக்கடை இருக்குது, அழகான பூக்கடை உண்டு. இங்கே அதில் கோல்ட் கவரிங் இருக்குது, ஜப்னா கோல்ட் கவரிங். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய கடைகள் இருக்குது. நீங்களே நேராக பார்க்கலாம். இதில் இன்பாலா ஹோட்டல் இருக்குது. நியூ ஸ்டார் ஆடை விற்பனை நிலையம் இருக்குது. நியூ ஸ்டார் ஆடை விற்பனை நிலையம் இருக்குது. இந்த பாருங்கள், இதில் குயின்சி புக் ஷாப் இருக்குது. ஒலிம்பியான்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ் கடை இருக்குது. இதில் ஏஆர்எஸ் ட்ரேடிங்னு சொல்லி சில்வர் சாமான்கள் விற்பனை ஆகுது. இதில் சுவிஸ் கோல்டு கவரிங்னு சொல்லி இருக்குது. ஏடி ஃபேன்சி இப்படி ஒவ்வொரு விதமாக டெஸ்லா மொபைல் இப்படி ஒவ்வொரு விதமாக கடைகள் இந்த நேரமும் திறந்திருக்குது. இரவு நேரத்திலும் என்ன சொன்னால் இந்த நேரங்களில் தான் அதிக அளவில் மக்கள் வந்து வாடிக்கையாளர் பொருட்களை கொள்ளைனவு செய்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன சொன்னால் பகல் டைமில் வேலைகள் அப்படி ஒவ்வொரு நிலைமைகளில் இருந்தவர்கள் இப்போ மாலை நேரத்தில் வந்து அதிகமாக கொள்வனவு செய்வார்கள். இதில் ஒரு திருமுருகன் என்ற பேரில் உள்நாட்டு வெளிநாட்டு பொதிகள் சேவை இருக்குது. தபீஃபன் என்ற பேரில் படக்கடை இருக்குது. அப்படி இந்த இடங்கள் முழுவதுமே அதிகமாக கடைகள் எல்லாம் திறந்தபடி இருக்குது. பார்க்கலாம், போயிட்டு அங்கால போய் பார்க்கலாம். நண்பன் துணை என்ற பேரில் ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஸ்டான்லி ரோட்டில் நிற்கிறேன். ஸ்டான்லி ரோட்டில் வந்து சத்யா ஜுவல்லரி, ஸ்ரீநதியா நகை கடைகள் மற்ற என்எஸ்ஆர் பில்டிங் அந்த பகுதியோடு நிற்கிறேன். இங்கே 2 பெட்ரோல் சைட் இருக்குது, உங்களுக்கு தெரியும். எப்படியே போய் பார்ப்போம் இதில் எப்படி க்ரௌட்டாக இருக்குன்னு சொல்லி. இந்த இடங்களெல்லாம் அதிகளவு இன்றைக்கு வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கிற நாள் இல்லை, ஒரு சாதாரணமான நாள். இந்த நாளிலேயே இப்படி ஒரு க்ரௌட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடிக்கடியாக இருமருங்கும் 2 பக்கங்களாலேயும் வந்து உடனே மோட்டர் பைக்குகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது. இப்போ பாருங்கள், சிங்கர் பிளாஸ் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் ஷாப்புகள் எல்லாமே இருக்குது. மொபைல் ஷாப்புகள் அது அளவு இந்த டைமில் மூடி இருக்கணும். ஆனால் இங்கால சிங்ககிரி இந்த கடைகள் எல்லாம் திறந்தபடி தான் இருக்குது. இதில் ஒரு அந்த டயல்லக் என்ற பேரில் வந்து மொபைல் ஷாப் திறந்து இருக்குது. இங்கால ஸ்டான்லி ரோட்டில் எல்லாம் கடைகள் எல்லாம் இதில் நீங்கள் பார்க்க முடியுது பாருங்க. நல்ல நேரம் போயிட்டுது. இந்த டைம்லேயும் கூட இந்த வீதிகள் நடமாட்டமாக இருக்குது. இல்லை இலங்கை வங்கி யாழ்ப்பாணம் 2வது கிளை இருக்குது.
கிக்வேஷன் அப்படி சொப்புகள் எல்லாம் இதில் இருக்குது. பரத் மோட்டர்ஸ் இருக்குது, ராணா எலக்ட்ரிக்ஸ் இருக்குது. அப்படி நிறைய கடைகள் இருக்குது இந்த பகுதிகளில். கிக்வேஷன் இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ரயில்வேலையும் கூட. ஆனாலும் கணிசமான கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது. சொன்னால் நேரம் சரி, இந்த நேரம் கடந்ததுனால கடைகளெல்லாம் மதியளவு பூட்டித்தான் இருக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு காட்டக்கூடிய கடைகளை காட்டியிருக்கு. இங்கால கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீல்ஸ் சூப்பர் மார்க்கெட் பகுதி வந்து மக்கள் கூட்டத்தினால் காணப்படுது. இங்கால நிறைய கடைகள் இருக்குது. இதில் நாட்சந்தி வருது பாருங்க, சிடிபி. இதோட வந்து இந்த வீடியோ நிறைய சிவம் இரவு நேரத்தில் இந்த இடங்களெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டணுமன்றது இருந்தது. இன்னும் ஒரு திருவிழா காலங்கள், அதாவது பண்டிகை காலங்களில் வீதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டலாம். யாழ் நகரம் வந்து நிறைய மாற்றங்களை கண்டு வருகுது. இதோட வந்து இப்போதைக்கு இந்த வீடியோ நிறைவு செய்து தொடர்ந்து வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.